ஒரு காட்டுல வாத்து குடும்பம் ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்தது. அம்மா வாத்து முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு பொரிக்குது. இதுல ஒரு குஞ்சு மாத்திரம் கொஞ்சம் கலர் இல்லாம, அழகில்லாம காணப்படுது. மத்த குஞ்சுகள் எல்லாம் அழகா இருந்தது. இந்த அழகற்ற குஞ்சு மற்ற குஞ்சுகளோடும் அம்மா வாத்தோடும் விளையாடலாம் அப்படின்னு பக்கத்துல போனா, அது எல்லாமே இத ஒதுக்கி தள்ளிரும். நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது அழுது தனிமையில வாடி நிக்குது. நாட்கள் ஓடியது. அதனோட இறகுகள் அழகா பிரகாசிக்கும் வெண்மையுடன் தலையில ஒரு கொண்டையும், ரெக்கைகள் பலமுள்ள ரெக்கைகளாகவும் மாறுது. இப்போ அது கண்கொள்ளா காட்சியா மாறிவிட்டது. நடந்தது என்ன? ஒரு அன்னப்பறவை ஒண்ணு தன் முட்டைய வாத்து முட்டையோட வச்சுட்டு போகுது. இது தெரியாம வாத்தும் தன் குஞ்சுதான் நினைச்சு குஞ்சு பொரிக்குது. இப்போ அந்த அன்னப்பறவை உயர உயர பறந்து ஒரு கரும்புள்ளியா மாறி மறைந்து போகுது. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் கூட ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில, மனுஷங்களால புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில, தனிமையில நம்ம வாடிக்கொண்டு இருக்கலாம். ஆனா நிச்சயமா நமக்கும் ஒரு நாள் வருங்க. அப்போ நாம கூட அன்னப்பறவைய போல உயரே பறப்போம். வேதம் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அப்படின்னு சொல்லுது. அதனால பாடுகளை சகிக்க கற்றுக்கொள்வோம். உயரே பறந்து செல்ல ஆயத்தமாவோம்.